இன்னைக்கு இந்த மண்டே ப்ளூஸ் எல்லாம் விரட்டணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா குழந்தைங்களுக்கு பிடிச்ச லஞ்ச் தான் ரெடி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு, பீட்ஸா ரெடி பண்ணினேன். மாவு நைட்டே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது ஃபெர்மெண்ட் ஆகி நல்லா இருந்தது. இத நல்லா ஃப்ளாட்டா விரிச்சு விட்டுக்கிட்டாச்சு கைய வச்சே. அதுக்கு மேல ஃபோர்க் வச்சு சின்ன சின்ன ஹோல்ஸ் அப்பதான் மேல போடுற சாஸ் உள்ள போகும் இல்லையா? அதனால பண்ணிட்டேன். தக்காளி வந்து நெறைய கார்டன்ல இந்த தடவ விளைஞ்சிருந்தது. அதுலலாம் கட் பண்ணி எடுத்து சாஸ் மாதிரி பண்ணிட்டேன். இதுல வந்து ஆலிவ் ஆயில், சால்ட்டு பேசில் லீவ்ஸ் எல்லாமே போட்டிருந்தேன். இப்போ இந்த சாஸ் ரெடி ஆனதுக்கப்புறமா இத எடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, இதுக்கு மேல சீஸ் போட வேண்டியது தான். ஏன்னா வந்து நான் வேற பீஸாலாம் பண்ணல. இன்னைக்கு மார்கரிட்டா பீஸா தான் பண்றேன். ஸோ வெறும் டொமேட்டோ, பேசில், சீஸ் மட்டும் இதுக்கு போட்டா போதும். ஏன்னா டாப்பிங் சம்டைம்ஸ் மதியத்தில பிடிக்காதுன்னு எடுத்து போடுவாங்க. மிச்சம் வந்துரும். அதனால வந்து சேஃபர் சைடுக்கு இன்னைக்கு மார்கரிட்டா பீஸா தான். ஸோ மொசரெல்லா சீஸ்லாம் நல்லா போட்டாச்சு. போட்டுட்டு அவன்ல ஒரு 15 மினிட்ஸ் வச்சா போதும் இத. கொஞ்சம் எட்ஜ்லலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். விட்டுட்டு அவன்ல போட்டாச்சு. ஸ்நாக்ஸுக்கு வந்து இன்னைக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ் கிரேப்ஸ் இருந்தது. அதோட தினை மாவு லட்டு பண்ணியிருந்தேன். அதையும் வச்சு விட்டாச்சு. பீட்ஸா அதுக்குள்ள ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணா அப்படியே மணக்க மணக்க பயங்கரமா இருந்தது. நல்லா பஃப் ஆகி வந்திருந்தது. இதைய நல்லா கட் பண்ணிட்டு, லஞ்ச் பாக்ஸ்ல நல்லா அடுக்கி வச்சிடலாம். இன்னைக்கு வந்து இத பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா இது எப்படியும் காலி ஆயிடும். ஸோ, அப்பப்ப நம்மளுக்கு பசங்களுக்கு பிடிச்சதும் குடுத்து விடணும் இல்லையா? வெறும் ஹெல்த் மட்டும் பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ, இன்னைக்கு வந்து பீட்ஸா தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கட் ஹெல்த்துக்கு நம்ம யோகர்ட் வைப்போம் இல்லையா? ஸோ, யோகர்ட்டும் வச்சாச்சு.